லாஸ்ட் வீடியோவில் 4 பில்லர்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் முதலீட்டோட அவசியத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒய் நீட் டு இன்வெஸ்ட் மணி. ஏன் நம்ம சும்மாவே வீட்டில் வச்சிருந்தா அது ஆகாதா, உண்டியல்ல சேர்த்து வச்சா அது தப்பாது, பேங்க்ல சேர்த்து வச்சா தப்பா அப்படிங்கிறது இன்டெப்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த காலத்துலேருந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க வயசானவங்க சொல்லி கொடுத்தது என்னன்னா, சேவ் பண்ணுங்க, பணத்தை வந்து சேவ் பண்ணுங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. வீட்லயே பாத்தீங்கன்னா உண்டியெல்லாம் நிறைய சேர்த்திருப்போம். சேவ் பண்ணணும் தான், ஒரு குறுகிய காலத்துக்கு தான் சேவ் பண்ணணும். ஒரு மாசமோ 2 மாசமோ சேவ் பண்ணிட்டு அந்த பணத்தை இமீடியட்டா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வீட்லயே சேவிங்ஸ் மட்டுமே வந்து உண்டியல் காசா இருக்கட்டும், இல்ல வந்து வீட்டுல சும்மா ஏதோ ஒரு பாக்ஸ்ல நீங்க வந்து பணத்தை வந்து பல வருஷம் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த பணத்தோட மதிப்பை நீங்க இழந்துருவீங்க. அதை தான் இந்த வீடியோல இன்டெப்தா பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் யாருமே சேவ் பண்ண மாட்டீங்க, இன்வெஸ்ட் தான் பண்ணுவீங்கிறது நான் கிளியரா சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் காசு இருக்குன்னு வச்சுக்கோமே. நீங்க ஒரு பைக் வாங்கலாம்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்றீங்க. அந்த பைக்கோட பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபா தான் அப்படின்னு வச்சுக்கோம். பைக் வாங்கலாம்னு திங்க் பண்றீங்க. ஆனா திடீர்னு என்ன பிளான் பண்றீங்க, சரி பைக் இப்போ வாங்க வேணாம், நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு வாங்கிப்போம், அது கேஷை கொண்டு போய் நம்ம உண்டியல்ல போட்டுப்போம்னு சொல்லி நீங்க அந்த பைக்கை வாங்காம அந்த கேஷை ஒரு உண்டியல்லையோ ஒரு பாக்ஸ்லயோ சேவ் பண்ணி வச்சிடுறீங்க. ஓகேவா? நான் லாஸ்ட் வீடியோவில் இன்ஃப்ளேஷனை பற்றி கிளியராக சொல்லியிருந்தேன். இன்ஃப்ளேஷனை பற்றி பார்க்காதவங்க அந்த பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் 6% மாதிரி நான் இந்த இடத்த கன்சிடர் பண்ணியிருக்கேன். வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க அந்த 1 லட்ச ரூபாயோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 6% இழந்துக்கிட்டே வரும் உங்களுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 6 × 5 30% அந்த 1 லட்ச ரூபாங்கிற பணத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கும். 1 லட்ச ரூபாயோட மதிப்பு மட்டும் தான் குறைஞ்சிருமே தவிர 1 லட்ச ரூபா குறையாது. நீங்க வச்சிருக்க 1 லட்ச ரூபா தான், அது 70,000 ரூபாயா மாறாது. 30% கன்சிடர் பண்ணும்போது அது 70,000 ரூபாயா ஒன்று மாறாது. அந்த 1 லட்ச ரூபா கேஷ் 1 லட்ச ரூபா தான். ஆனா 30% அதோட மதிப்பை தான் இழந்திருக்கும். ஓகேவா? அப்ப நீங்க அந்த பைக் வாங்கலாம் நினைச்சீங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் அந்த பைக்கோட பிரைஸ் 1 லட்ச ரூபாங்கும் போது 5 வருஷம் கழிச்சு அதே பைக்கோட பிரைஸ் இன்ஃப்ளேஷன்னால 1,30,000 ரூபாயா மாறி இருக்கும். 1,30,000 ரூபாயா மாறி இருந்தா 30,000 ரூபாயை நீங்க இழந்திருக்கீங்கன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். 30,000 ரூபாயை நீங்க வந்து சேவ் பண்ணதுனால இழந்துட்டீங்க. ஓகேவா? ஸோ சேவ் பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும், தென் பேங்க்ல எஃப்டில போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும், ரெக்கரிங் டெபாசிட்ல போட்டிருந்தா என்ன ஆயிருக்குங்கிறத இன்டெப்தா கிளாரிட்டியா நான் ஒரு சார்ட்டை வச்சு உங்களுக்கு சொல்றேன். அதுல கிளியரா வந்து வீட்டில் சேவ் பண்ணா என்ன ஆயிருக்கும், இல்ல பேங்க்ல வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும், இல்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்குங்கிறத பாத்தீங்கன்னா கடைசியா உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு புரியும். ஏன் சேவ் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட் தான் பண்ணணுங்கிறது கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இன்ஃப்ளேஷன் நம்ம 6%ங்கிற மாதிரி நான் கன்சிடர் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல நீங்க வச்சிருக்க அந்த 1 லட்ச ரூபாயை வீட்டுல வச்சிருந்தா என்ன நடக்கும், பேங்க் சேவிங்ஸ் இருக்குல்ல, சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுல போட்டு வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும், பிக்ஸட் டெபாசிட்ஸ் ரெக்கரிங் டெபாசிட்ஸ்ல போட்டு வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்குங்கிறத இன்டெப்தா பாத்திரலாம். இதை பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வந்து நீங்க வீட்டுல சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா வருஷம் அதுக்கு ரிட்டர்ன் எதுவும் கிடையாது. கரெக்டா? நீங்க வச்சிருக்க பணம் அப்படியே தான் இருக்கும், எந்த ரிட்டர்ன் கொடுத்துருக்காது. சரியா? 5 வருஷம் கழிச்சு அந்த 1 லட்ச ரூபா தான். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த மதிப்பு வந்து 6% இன்ஃப்ளேஷன்ல குறையிறதுனால 5 வருஷம் 30% இழந்து 30,000 ரூபாயை நீங்க இழந்திருப்பீங்க. ஓகேவா? இதுவே நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு வந்து வட்டி வந்து பாத்தீங்கன்னா 4% அந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க. 3 to 4% தான் வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ், நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இது 5 வருஷம் கழிச்சு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் நல்லாவே இருந்துச்சு. நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கே நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 3 to 4% தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு. நான் ஒரு 4% கன்சிடர் பண்ணிக்கிறேனே. இப்போ 4% வருஷத்துக்கு நீங்க இந்த 1 லட்ச ரூபாய்க்கு 4,000 ரூபாய் வட்டி கொடுப்பாங்க. ஓகேவா? அப்ப 5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் நீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நான் இங்க வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கால்குலேட் பண்ணிருக்கேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நான் போடல. ஓகேவா? ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுங்கிறனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கால்குலேட் பண்ணிருக்கேன். வருஷத்துக்கு 4% தான், 5 வருஷத்துக்கு 20% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல 20,000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இன்ஃப்ளேஷன்னால 30,000 ரூபாய் லாஸ் பண்ணிருப்போம். இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டதுனால 20,000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ 30,000த்துல 20,000 தான் உங்களுக்கு, 30,000 லாஸ், 20,000 தான் ப்ராஃபிட்னா அதுலயும் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் இழந்திருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வீட்டுல வச்சிருந்தா 30,000 ரூபாய் இழந்திருப்பீங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா 10,000 ரூபாய் இழந்திருப்பீங்க. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ், தவிர இழப்பு தான். ஓகேவா? சோ இது ரெண்டுமே இல்லாம பேங்க்ல எஃப்டி, பிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி நான் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும்.
ஆல்ரெடி இன்ஃப்ளேஷனால 30,000 இழந்திருப்பீங்க. ஸோ ரெண்டுமே சேர்ந்து நியூட்ரல் ஆயிரும், டேலி ஆயிரும். ஸோ உங்க பணத்தை நீங்க காவந்து பண்ணணும்னாலே இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு எப்படியோ ஆர்டிஓ ஆச்சு போடணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது உங்களுக்கு கிளியராக இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இன்வெஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 12% இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் போட்டிருந்தீங்கன்னா அந்த 5 வருஷத்துல உங்களுக்கு 60,000 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிடும். இன்ஃப்ளேஷன்னால நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 30,000 ரூபா லாஸ் ஆயிருக்கும். ஸோ 60,000 ரூபாயில 30,000 ரூபா போயிடுச்சுன்னா மீதி 30,000 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்க. அதே 5 வருஷம் கழிச்சு அந்த பைக்கை வாங்கும் போது நீங்க வீட்டுல சும்மா வச்சிருக்கிறதுக்கு பதிலா 12% ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி அந்த 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 5 வருஷம் கழிச்சு அடுத்த 5 வருஷம் கழிச்சு அந்த பைக்கையும் நீங்க வாங்கியிருப்பீங்க. எவ்வளவு கொடுத்து? 1,30,000 கொடுத்து பைக்கையும் வாங்கியிருப்பீங்க. அது இல்லாம எக்ஸ்ட்ரா 30,000 ரூபாய் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்வெஸ்ட்மெண்டோட பவர் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியான முறையில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியாம தான் நிறையா பேர் பேங்க் சேவிங்ஸ்லையோ இல்லை வீட்லேயோ சும்மா சேவிங்ஸ் மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணவே பயப்படுறாங்க. அப்படியே வந்தாலும் அவங்க கோல்டுலேயோ லேண்ட்லேயோ தான் போடுறாங்க. டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்னங்கிறத கிளியராக இன்டெப்த்தாக இந்த மாதிரி சார்ட் ஃபார்மேட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ பேங்க் சேவிங்ஸ், பேங்க் எஃப்டி, ஆர்டி இதெல்லாம் வந்து ஓவர்வியூவாக சொல்லியிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் மொத்தமாக எத்தனை டைப் இருக்குது, என்னென்ன டைப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் எத்தனை டைப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டை தாண்டி என்னென்ன டைப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் எது பெஸ்ட்டு, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொடுக்கும், அதிகபட்சமாக எவ்வளோ கொடுக்க வாய்ப்பு இருக்குது, குறைஞ்சபட்சம் எவ்வளோ கொடுக்க வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி இன்டெப்த்தான விஷயங்களை டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற வீடியோவில் பார்ட் 4ல் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.